9th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.1ல செகண்ட் சம் நம்ம பார்க்குறோம். இந்த சம்மில் ஒரு குவாடிலேட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடின்ற சைடும் பிசிங்கிற சைடும் ஈக்குவல்னு கொடுத்தாங்க. ஈக்குவல்ன்றதுக்கு தான் இந்த லைன். ஓகே, இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து நம்ம சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு கான்கரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்கரண்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சைடு வந்து அவங்க ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த சைடு பாருங்கள், ஏபிடிங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கும் அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம் பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் காமன் சைடு அப்படிங்கிறது இதுதான், இந்த ஏபிங்கிறது காமன் சைடு. அப்போது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏடிங்கிற சைடு ஈக்குவல், ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி என்னென்னா அவங்களே கொடுத்தது தான். அதே மாதிரி ஆங்கிள் டிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஏ. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் வந்து ஈக்குவல், இதுவும் அவங்க கொடுத்தது தான். அப்புறம் ஏபிங்கிற சைடு வந்து காமன், இது நாமளாக கண்டுபிடிச்சது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சைடு ஆங்கிள் சைடு இந்த ரூல் படி நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். இந்த சைடு இங்கே ஆங்கிள், இப்போ இந்த காமன் சைடு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். இப்போது பாருங்கள், இந்த ஆங்கிள் இந்த சைடு அப்புறம் இங்கே காமன். அப்போ இந்த இது வந்து என்ன ரூல் படி நம்ம எழுதலாம், ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ஏபிடி கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் பிஏசி. என்ன ரூல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு, ரெண்டு சைடுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு சைடு இது ஒரு சைடு, ரெண்டு சைடுக்கும் இடையில ஆங்கிள் இருக்குது. ஸோ என்ன ரூல் படி எழுத போகிறோம், எஸ்ஏஎஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. பிடி இஸ் ஈக்குவல் டு இசி. பிடிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட மூணாவது சைடு, ஏற்கனவே ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் இந்த பிடியும் ஏசியும் ஈக்குவலா அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கான்கரண்ட்னு சொல்லிட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே எப்படி இருக்கும்னா சேம் டு சேம், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால என்ன சொல்லுவோம், பை சிபிசிடி. சிபிசிடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசியான்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏபிடினா என்னன்னு தெரியணும் இல்லையா, ஏபிடின்றது வந்து இதுதான் ஆங்கிள் ஏபிடியும் ஏபிடி இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஏபிடி இந்த ஆங்கிளும் அதுக்கடுத்து என்ன ஆங்கிள் பிஏசி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பை சிபிசிடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம கான்கரண்ட்னு சொல்லிட்டோம். ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கரண்ட்னா ரெண்டு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சிபிசிடி படி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம், தேர்ட் சம் எப்படி பார்க்குறது ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.